வாழ்க வளமுடன். 14வது நாள் பயிற்சி. ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்ளுங்க. வார்த்தைகளா வடிக்கப்படக்கூடிய நோக்கங்கள் மாயாஜால சக்தியை உள்ளடக்கினது. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் மாயாஜாலமான நாளை பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அந்த நாளை வாழ்வதற்கு முன்னாடியே அந்த ஒட்டுமொத்த நாளுக்காகவும் நன்றி உணர்வோடு இருங்க. ஒரு மாயாஜாலமான நாளை அனுபவிப்பதற்கு அன்றைய நாளுக்கான உங்களுடைய திட்டங்களை எண்ணி பார்த்து அது அனைத்துமே நிறைவேறுவதற்கு முன்னாடியே அது ஒவ்வொன்றும் சிறப்பா சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய மிகவும் சுலபமான விஷயம் இதுதான். இதற்கு ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசம் நம்பவே முடியாது. உங்களுடைய நாளுக்காக முன்கூட்டிய நன்றி உணர்வோடு இருக்கிறது ஈர்ப்பு விதியின் மூலமா ஒரு மாயாஜலமான நாளை உருவாக்குது. உங்களுடைய நாள்ல நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பான அனுபவங்களுக்காக நீங்க நன்றியை தெரிவிக்கும் போது சிறப்பான அனுபவங்களை தான் நீங்க திரும்ப பெற்றாக வேண்டும். உங்களுடைய நாளினுடைய சூழல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருப்பதா நீங்க நம்பவில்லை அப்படின்னா நீங்க ஒரு மோசமான மனநிலையில கண் விழித்த ஒரு நேரத்தை பத்தி சிந்தித்து பாருங்க. அன்றைய நாள் துவக்கத்துல இருந்தே அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் தவறா போனது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நாளினுடைய முடிவுல அது ஒரு மோசமான நாளா அமைஞ்சதை பத்தி நீங்க அங்கலாய்ப்போடு இருப்பீங்க. உங்களுடைய நாள் மோசமா அமைந்தது ஏதோ ஒரு விபத்து என்பது போல இருந்தது உங்களுடைய அங்கலாய்ப்பு. அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மோசமான நாளா அமைந்ததற்கு ஒரே காரணம் காலையில நீங்க கண் விழித்தப்போ உங்களுக்கு இருந்த மோசமான மனநிலைய உங்க நாள் முழுவதுமே நீங்க உங்களோட எடுத்துட்டு போனதுதான். உங்களுடைய அந்த மோசமான மனநிலை தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மோசமா நடந்ததற்கு காரணமா மாறுது. ஒரு மோசமான மனநிலையில கண் விழிப்பதும் தற்செயலா நடப்பது கிடையாது. ஏன்னா முந்தைய இரவு உங்களுக்கே தெரியாம ஏதேனும் ஒன்றை பத்தி எதிர்மறையா சிந்தித்தபடியே நீங்க உறங்க போயிருப்பீங்க. மாயாஜால கல் செயல்முறைய பயிற்சியை பத்தி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்வதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா நல்ல எண்ணங்களை எண்ணியவாறே நீங்க உறங்க செல்றத இதன் மூலமா நீங்க உறுதி செய்றீங்க. இரவுல நீங்க செய்யக்கூடிய மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியும் காலையில நீங்க செய்யக்கூடிய உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடக்கூடிய செயல்முறை பயிற்சியும் சேர்ந்து இரவுலையும் காலையிலையும் நீங்க நல்ல மனநிலையில இருக்கிறத உறுதி செய்யுது. உங்களுடைய நாளை துவக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மனநிலை நல்ல விதமா இருக்கிறதுக்கு அது உத்தரவாதம் அளிக்குது. ஒரு மாயாஜாலமான நாளை அனுபவிப்பதற்கு நீங்க நல்ல விதமா உணர வேண்டியது அவசியம். உங்களுடைய மனநிலைய உடனடியா நல்ல விதமா மாத்துறதுக்கு நன்றி உணர்வை விட அதிகமா உதவக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது. ஒரு பிரயாணம் மேற்கொள்றதுக்கு, ஒரு சந்திப்பு கூட்டத்துல கலந்து கொள்றதுக்கு, பணித்திடத்துல ஈடுபடுவது, மதிய உணவு உண்பது, உடற்பயிற்சி, ஒரு விளையாட்டை விளையாடுவது, திரையரங்குக்கு போவது, மளிகை சாமான்களை வாங்குறதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு நீங்க என்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் சரி அது அனைத்துமே சிறப்பா நடக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒவ்வொன்றும் சிறப்பா செல்வதற்கு நன்றி அப்படின்னு மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. இதை சொல்றதன் மூலமா உங்களுடைய நாள் ஒரு மாயாஜாலமான நாளா மாற்றப்படுது. சரி, அன்றாட நீங்க செய்ய வேண்டிய வேலைகளுக்கான பட்டியலை தயாரிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய தினசரி பட்டியலை படிச்சு பார்த்து அது ஒவ்வொன்றும் சிறப்பா நடைபெறுவதற்காக நீங்க நன்றி உணர்வோடு இருக்கலாம். இந்த மாயாஜால பயிற்சியை நீங்க உங்களுடைய மனதுல செய்தாலும் சரி, காகிதத்துல செய்தாலும் சரி, ஒவ்வொரு திட்டமும் அல்லது நடவடிக்கையும் இயன்ற அளவு சிறப்பா நடந்தேறுவது அப்படிங்கிறது நீங்க உணர்வதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்றதுக்கு நன்றி உணர்வை நீங்க முன்கூட்டியே பயன்படுத்தும் போது எதிர்பாராத பிரச்சனைகளோ அல்லது சிரமங்களோ நிகழ்வதை அது தடுத்துருது. இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்க எவ்வளவு அதிகமா பயன்படுத்துறீங்களோ உங்களுடைய நாட்கள் அவ்வளவு அதிக சிறப்பானவையா மாறும். மிக சிறிய விஷயங்கள்ல துவங்கி
மிகவும் முக்கியமான விஷயங்கள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் சிறப்பா நடைபெற துவங்கும். கரடு முரடான நாட்கள் சுமூகமானவையா மாறும். விரக்தி அளிக்கக்கூடிய அல்லது பிரச்சனையான விஷயங்கள் நிகழ்வதற்கு பதிலா உங்களுடைய நாட்கள் மாயாஜாலமான ஓட்டத்தை அனுபவிக்கும். குறைந்த முயற்சியோட கவலையும் அழுத்தமும் இல்லாம அதிக மகிழ்ச்சியோட விஷயங்கள் மாயாஜாலமா உங்கள் வழியில நடந்து போகும். ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்றதுக்கு நன்றி உணர்வை தான் நான் முதல்ல பயன்படுத்த துவங்கிய போது அன்றைய தினம் நான் செய்ய வேண்டி இருந்த ஆனா எனக்கு விருப்பம் இல்லாத வேலைகளுக்காக முன்கூட்டியே நன்றி தெரிவிப்பதுன்னு நான் தீர்மானிச்சேன். அதுல ஒரு விஷயம் பேரங்காடிக்கு போறது. நாளின் துவக்கத்துல பேரங்காடிக்கான எனது விஜயம் சுலபமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைந்ததற்கு நன்றி அப்படிங்கிற மாயாஜால வார்த்தைகளை சொன்னேன். பேரங்காடிக்கு விஜயம் செய்வது அப்படிங்கிறது சுலபமானதாகவும் மகிழ்ச்சியானதாக அமையும் அப்படிங்கிறது குறித்து எனக்கு எந்த யோசனையுமே இருக்கல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த விளைவுக்காக நன்றியை உணர்ந்தேன். நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தியின் விளைவா பேரங்காடியின் வாசல்ல என்னுடைய காரை நிறுத்துறதுக்கு எனக்கு இடம் கிடைச்சது. பிறகு நான் என்னுடைய நண்பர்கள் இருவரை அங்கு சந்திச்சேன். அதுல ஒருத்தரை நான் நீண்ட காலமா பார்க்காம இருந்தேன். கடைசியில சாமான்களை வாங்கிய பிறகு நாங்க மூவரும் ஒரு உணவகத்துக்கு போய் உணவருந்தினோம். இரண்டாவதா நான் சந்தித்த நண்பர் வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு உதவும் ஒரு அற்புதமான மலிவான உபகரணத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதை வாங்க வேண்டும் அப்படின்னு நான் பல நாட்களா கனவு கண்டுட்டு இருந்தேன். கடையில நான் சாமான்களை வாங்கி கொண்டிருந்தப்போ நான் பார்த்த திசை எல்லாமே எனக்கு தேவைப்பட்ட பொருட்கள் மாயாஜாலமா என் கண்ணு முன்னாடி தோன்றது. எனக்கு தேவைப்பட்ட எல்லா பொருட்களும் அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பல பொருட்கள் தள்ளுபடி விலையில இருந்தது. விரைவிலேயே அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டு பணம் செலுத்துறதுக்காக நான் அங்கிருந்து கவுண்டர் பக்கத்துல போய் நின்னா ஒரு புதிய கவுண்டர் திறக்கப்பட்டது. அங்கு செல்லுமாறு அவங்க எனக்கு சமிக்கை காட்டினாங்க. என்னுடைய சாமான்களை பையில போட்டுக்கிட்டு கடை ஊழியர் ஒருவர் உங்களுக்கு பேட்டரிகள் வேணுமா அப்படின்னு எதர்ச்சியா கேட்டாரு. நான் வாங்க மறந்துருந்தேன் ஒரு பொருள். அது பேரங்காடிக்கான எனதுடைய விஜயம் சுலபத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அப்பால் இருந்தது. அது மாயாஜாலமா இருந்தது. உங்கள் நாள்ல நடைபெற இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக முன்கூட்டியே நன்றி தெரிவிப்பதன் மூலமா ஒரு மாயாஜாலமான நாளை நீங்க சுவீகரித்துக் கொள்வீங்க. காலை நேரத்துல நன்றி உணர்வை பயன்படுத்துறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் தேவை. ஆனா இந்த தனி ஒரு செயல்முறை பயிற்சி உங்களுடைய ஒட்டுமொத்த நாளும் மலரும் விதத்தை முற்றிலுமா மாத்தும். ஒரு மாயாஜாலமான நாளை பெறுவதற்கு காலையில ஒரு புதிய நாள்ல நீங்க கண்விழிக்கும் போது படுக்கையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே அல்லது நீங்க குளித்து கொண்டிருக்கும் போதோ அல்லது உடையணிந்து தயாராகி கொண்டிருக்கும் போதோ அன்றைய நாளுக்குரிய திட்டங்களை பத்தி எண்ணி பார்த்து அதாவது நினைச்சு பார்த்து அதை ஒவ்வொன்றுக்கும் சிறப்பா நடந்து முடிந்ததா நீங்க உங்களுடைய நன்றி உணர்வை சொல்லுங்க. நாளின் துவக்கத்துல ஒரே மூச்சுல இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை செய்யறதுல உறுதியா இருங்க. அன்றைய நாளினுடைய காலை நேரத்துல இருந்து இரவு படுக்க போற வரைக்குமே நீங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய வேலைகளை உங்களுடைய மனதுல அசை போடுங்க. ஒவ்வொரு திட்டமும் குறித்தும் மாயாஜால வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களுடைய அன்றைய நாள் மிக சிறப்பா அமைந்ததற்கு நாளினுடைய முடிவுல நீங்க நன்றி கூறிக்கொண்டிருப்பதாகவும் நீங்க மிகவும் ஆழமா நன்றிய உணர்வதாகவும் கற்பனை செய்யுங்க. நீங்க அதிகப்படியான நன்றியை உணர்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய பல நல்ல வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. மிக அற்புதமான சந்திப்புக்கு நன்றி. தொலைபேசியின் வாயிலா நிகழ்ந்த வியத்தகு விளைவுக்காக நன்றி. அலுவலகத்துல இன்றைய தினம் மிகவும் பிரமாதமா இருந்தது, அதுக்காக நன்றி. மிக சுவாரஸ்யமான விளையாட்டு போட்டிக்காக நன்றி. வீட்டை சுலபமா குதூகலமா சுத்தப்படுத்த முடிந்ததற்காக நன்றி. நண்பர்களோடு இரவில் வெளியே உல்லாசமா கழிக்க முடிந்ததற்காக நன்றி. ஆசுஸ்வமான பயணத்துக்காக நன்றி. உடற்பயிற்சியிலிருந்து எனக்கு கிடைத்த அற்புதமான ஆற்றலுக்காக நன்றி. நாங்க குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமா கொண்டாட முடிந்ததற்கு நன்றி. நீங்க உங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்துக்கும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய வாய்விட்டு உறக்க சொன்னா இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா அவ்வாறு உறக்க கூறுவது உங்களுக்கு சௌகரியப்படல அப்படின்னா அதை உங்களுடைய மனதிலேயே நீங்க சொல்லிக்கலாம். நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்திய
உங்களுடைய நாளின் ஒவ்வொரு காரியத்துக்கும் நிகழ்வுக்கும் நீங்க பயன்படுத்தி முடிச்ச பிறகு, இன்னைக்கு எனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மிக சிறந்த செய்திக்கு நன்றி அப்படின்னு உங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்யுங்க. தவறாம ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு மாயாஜலமான நாளை பெறுவதற்கு நன்றி உணர்வை நான் பயன்படுத்திய பிறகு, அன்னைக்கு எனக்கு வரவிருக்கக்கூடிய மிக சிறந்த செய்திக்காக நான் நன்றி சொன்னேன். அதன் விளைவா மிகச்சிறந்த செய்திகள் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த செய்திகள் வந்து குவிந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு சிறப்பான செய்தியை பெறும் ஒவ்வொரு முறையும் அதிக நன்றி உணர்வுடனையும் உற்சாகத்துடனேயும் இருக்கிறேன். ஏன்னா அதை என்கிட்ட ஈர்த்து வருவதற்கு நான் நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தியை பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதன் விளைவா இன்னும் அதிகப்படியான சிறந்த செய்திகள் என்னை நோக்கி வந்த வண்ணம் இருக்கு. சிறந்த செய்திகளை முன்பு எப்போதும் நீங்க பெற்றிராத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில நீங்க பெற விரும்பினா என்னுடைய இந்த வழியை நீங்க பின்பற்றி பாருங்க. இந்த மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்வதனுடைய முழு தொகுப்பு, அதாவது 14வது நாள் பயிற்சியினுடைய முழு தொகுப்பை பார்க்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அந்த பட்டியலை திரும்ப படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றியை உணருங்க. காலை நேரத்துல இருந்து இரவு படுக்க செல்லும் வரைக்கும் நீங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய வேலைகளை காலையில உங்களுடைய மனதுல அசை போடுங்க. ஒவ்வொரு திட்டமும் அல்லது நிகழ்வுக்காகவும் நன்றி என்ற அந்த மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. உங்களுடைய அன்றைய நாள் மிக சிறப்பா அமைந்ததற்கு நாளினுடைய முடிவுல நீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாகவும், நீங்க மிகவும் ஆழமா நன்றியை உணர்வதாகவும் கற்பனை செய்யுங்க. உங்களுடைய நாள்ல அனைத்து திட்டங்களும் சிறப்பா நடைபெற்றதாக நன்றியை தெரிவிச்சு முடிச்ச பிறகு பின்வரும் வார்த்தைகளை கூறுவதன் மூலமா இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நிறைவு செய்யுங்க. இன்று எனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த செய்திக்கு நன்றி. இன்று இரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வைத்துக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. அடுத்த பயிற்சியில பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.